நெல்லிக்காய் சூப்பவே எலும்பு சூப்பு மாதிரி குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கப் துவரம் பருப்பை 4 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், மிளகு போட்டு பொரிய வச்சுக்கோங்க. கூடவே 1 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காம்போடவே சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லா மணமாக இருக்கும். நெல்லிக்காவையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலையில் குச்சை தனியாக எடுத்துடலாம். அந்த மணம் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ சூப் தயாராகிருச்சு. இப்போ கருவேப்பிலையில் குச்சி உங்களுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் வேண்டானாலும் எடுத்துடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திக்காக இருக்க 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா டேஸ்டியான நெல்லிக்காய் சூப் தயாராகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சூப்பாக சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காயில் உள்ள புளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பில் இறங்கிரும். அதனால நெல்லிக்காவை சாப்பிடும்போது புளிப்பு எதுவுமே இருக்காது. சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட நைட்டி கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. மாயா கார்மெண்ட்ஸோட நைட்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்களோட ஓன் பிராண்ட் நைட்டி கலெக்ஷன். ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நைட்டிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். பேஜோட லிங்க்கையும் கீழே டேக் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.